வணக்கம். கேட்ட வரம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? அத்தியாயம் 15, மனமாற்றம். தசரதநந்தன மேகசியாமா சீதாரஞ்சன ராஜாராம். ருக்மிணியின் உருவம் தோன்றிற்று வாசுதேவன் மனக்கண் முன். அது அடிக்கடி தோன்றி அவனை துன்புறுத்தியது. அவன் தன் சித்தப்பாவின் வீட்டிற்குள் போவதையே அநேகமாக விரும்பவில்லை. என்னடா குழந்தாய், இப்பொழுது நான் மட்டும்தான் இருக்கிறேன், அவர்கள்தான் போய்விட்டார்கள், இப்பொழுதாவது நீ வந்து என்னுடன் இருக்கக்கூடாதா என்று சித்தி கேட்டாள். வாசுதேவனுக்கோ அந்த வீட்டில் காலை எடுத்து வைத்தாலே மூளைக்கு மூளை ருக்மிணியின் நினைவு நின்று அரற்றிற்று. வாசு, போனவர்கள் திரும்பவில்லை பார்த்தாயா? உனக்கு வாக்கு கொடுத்துவிட்டு நம் எதிரிலேயே வேறு ஒருவனை கொண்டு காண்பித்து எல்லாம் செய்தார். நமக்கு தெரிந்து விட்டது என்று அறிந்ததும் ஓசைப்படாமல் கம்மி நீட்டி விட்டாரே. போகட்டுமே சித்தி என்று வாசுதேவன் மிக பிரயாசையுடன் பதிலளித்தான். போகட்டும், வேறு ஒருவனுக்கு வரிக்கப்பட்ட பிறகு, அந்த பெண்ணும் அதற்கு இணங்கிவிட்ட பிறகு இனி அதே பெண்ணை நமக்கு கொடுத்தாலும் வேண்டாம். வாசுதேவன் ஒன்றும் சொல்லவில்லை. காரை அலம்ப போகிறேன், மாதவன் எங்கே என்று கேட்டுக்கொண்டு அவன் எழுந்து விட்டான். அகரகாரத்து தெருவில் இருக்கும் பொது கிணற்றருகே காரை கொண்டு நிறுத்தி கொண்டான். அவனுடைய தம்பிமார்கள் உதவி புரிய தானே அலம்பினான். மாமா, இன்றைக்கு என்ன விசேஷம்? ஊரெல்லாம் ஒரே அமர்க்களமாக இருக்கிறதே என்று கேட்டுக்கொண்டே மாயா அங்கு வந்தாள். காலையில் எழுந்ததிலிருந்து கல்யாணி அம்மாள் வீட்டை புதுவிதமாக அலங்காரம் பண்ணுவதில் முனைந்திருந்தாள். அவளை சுற்றி பல பெண்கள் தையல் வேலையை பற்றியும் பட்சணங்கள் செய்வதை பற்றியும் கேட்டபடி இருந்தனர். மெஷினிலும் கையாலும் தையல் வேலை நடந்து கொண்டிருந்தது. மாயா, என் காய்கறி தோட்டத்தை பார்த்தாயோ என்று கேட்டுக்கொண்டே ராமபத்ர ஐயங்கார் அவளை அன்று அழைத்தார். இல்லையே மாமா என்று பதிலுரைத்து கொண்டே மாயா அவர் பின்னால் சென்றாள். காய்கறி தோட்டத்தின் அழகையும் ஏற்பாட்டையும் கண்டு அவள் அதிசயித்தாள். பாத்திகளின் நேர்மையும் வளமையும் அவளுக்கு மிக்க வியப்பை அளித்தன. பழச்செடிகளில் பழங்கள் பழுத்து தொங்கின. மாயாவுக்கு நாக்கில் ஜலம் ஊறிற்று. நாளைக்கு நம் பஜனைக்கு பூராவும் நம் தோட்டத்து காய்கறிகள் பழங்கள்தாம் என்றார் அவர். வாசுதேவன் மும்முரமாக காரை கழுவி கொண்டிருக்கவே அவள் அக்கேள்வியை கேட்டாள். எங்கள் ஊருக்கு நாளைக்கு கலெக்டர் வருகிறாரே, அதற்காகத்தான் ஏற்பாடுகள். அப்பாவும் அம்மாவும் வருவதற்காகவா என்று அவள் கேட்டாள். ஆமாம், ஊரே அவர்களை வரவேற்பதற்கு தங்களால் ஆனதை செய்து வருகிறது. அப்பொழுதுதான் மாயாவுக்கு காய் தோட்டத்தின் நேர்த்தியும் கல்யாணி அம்மாளின் பரபரப்பும் எதற்காக என்று தெரிந்தது. மற்ற இடங்களிலும் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணியவளாய் அவள் மல்லிகாவை கூட அழைத்து கொள்ள அவள் வீட்டிற்கு சென்றாள். மல்லிகா வீட்டில் மல்லிகாவும் லலிதாவும் காகித புஷ்பங்கள் செய்து கொண்டிருந்தனர். தெருவில் சில பையன்கள் வர்ண காகிதங்களை கத்தரித்து தோரணங்கள் கட்டினார்கள். மாயா மீண்டும் வாசுதேவனிடமே வந்தாள். அவன் காரை துடைத்து கொண்டிருந்தான். கிருஷ்ணாராவ் வயல் பக்கமாக போய்விட்டு அப்பொழுதுதான் அங்கு வந்தான். வாசு, கொஞ்சம் வீட்டுக்கு வாடா, பெரிய அறையை காலி பண்ணி வைத்திருக்கிறேன். ராஜாமணி வீரராகவையா 2 பேரும் அவர்கள் வீட்டு கண்ணாடி பீரோக்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். எங்கள் வீட்டிலேயே ஒன்று இருக்கிறது. 3 அலமாரிகள் போதாதா? போதும் போதும், வாடா, கொஞ்சம் சகாயம் செய். புத்தகங்கள் எல்லாம் அநேகமாக வந்துவிட்டன. பையன்கள் பழுப்பு காகிதத்தில் அட்டை போடுகிறார்கள். மாயா, நீயும் வா. நான் வரவில்லை. கிருஷ்ணாராவின் முகம் வாடியது. ஏன் மாயா, என் வீட்டுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்லையா? என் மீது அவ்வளவு கோபமா உனக்கு என்று தனிவான குரலில் கேட்டான். வாசுதேவன் அதை கவனிக்கவில்லை. கிருஷ்ணாராவின் குரலில் இருந்த பரிவும் கனிவும் மாயாவின் மனத்தை உருக்கின. அவள் பேசாமல் அவனை பின்தொடர்ந்தாள். வீட்டின் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய அறையில் 2 கண்ணாடி பீரோக்கள் வைத்திருந்தன. தரையில் 4-5 இளைஞர்கள் உட்கார்ந்து புத்தகங்களுக்கு அட்டை போட்டு கொண்டிருந்தார்கள். மாயா சில புத்தகங்களை புரட்டி பார்த்தாள். இவையெல்லாம் ராமபத்ர மாமா வீட்டதல்லவா என்று கேட்டாள் அவள். ஆமாம், நாளைக்கு கலெக்டர் வருகிறார் அல்லவா? எல்லோர் வீட்டில் இருக்கும் புத்தகங்களையும் ஒன்றாக வைத்து நூல் நிலையம் வைக்கப் போகிறோம். நானும் அந்த கலெக்டரோடு வந்திருந்தால் இந்த லைப்ரரியை என்னை திறக்க சொல்வீர்கள்? ஒரு பொழுதும் மாட்டோம். ராஜா வயிற்றில் பிறந்தால் ராணியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. உன் அம்மாவுக்குத்தான் மரியாதைகள் நடக்கும். ஏனோ ராஜகுமாரிக்கு ஒன்றும் கிடையாதோ? நீ வேண்டுமானால் எங்கள் சார்பாக அவர்களை வரவேற்கலாம். நான் ஏன் வரவேற்கிறேன்? வாசு மாமாவுடன் போய் போலூரிலிருந்து அப்பா காரில் அவருடனே வரப்போகிறேன்.
நல்லதாயிற்று. அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வந்தது போல் ஆயிற்று என்றான் கிருஷ்ணாராவ். மாயா வீட்டுக்கு போனாள். நெய் வாசனை மூக்கை துளைத்தது. அங்கே 2 ஸ்திரீகள் முறுக்கு சுற்றி கொண்டிருந்தனர். ஒரு பெண் அவைகளை சுற்றி எடுத்தாள். கலெக்டர் வருகை அமர்க்கலப்படுகிறது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு மாயா மாடிக்கு போனாள். தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு 2 கைகளாலும் கண்களை மூடிக்கொண்டாள். அன்று அவள் கண்ட நிகழ்ச்சியெல்லாம் அவள் முன் பவனி வந்தன. கிருஷ்ணாராவை முதல் பார்த்ததும் அவன் மிகவும் கடுமையான மனிதன், ஹாஸ்ய உணர்ச்சியே அற்றவன் என்று அவள் நினைத்தாள். பிறகு அவனுக்கு ரொம்பவும் கர்வம் என்று முடிவு கட்டினாள். ஆனால் அவளுடைய அனுமானம் எல்லாவற்றுக்கும் நேரடியாக இருந்தான் அவன். இப்பொழுது மாயாவின் முன் அவனுடைய கடுவும் புனை முகம் தென்படவில்லை. அவனது களங்கமற்ற மனமும் குழந்தை போன்ற சுபாவமும் சிரிப்பும் விளையாட்டும் குறும்புத்தனமுமே காட்சியளித்தன. 1 வாரத்திற்கு முன் வந்து இறங்கின மாயாவுக்கும் இப்பொழுது இருக்கும் மாயாவுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருந்தது. தன்னை அறியாமலேயே அவள் மனம் கிருஷ்ணாராவை சுற்றி சுற்றி வட்டமிட்டது. அவனும் அவளை சுற்றி சுழலமிட்டான். அப்பா வந்தால் என்ன சொல்வது? கிருஷ்ணாராவை பற்றி அவரிடம் சொல்லலாமா? இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு விவாக பேச்சை எடுக்கப் போவதில்லை என்று அம்மா அடிக்கடி சொல்லுவாளே. அப்பாவும் ஒரு IASக்கு குறைந்து கொடுக்க மாட்டாரே. நாகரிகத்தின் உச்சியிலே துழாவ வேண்டும் என்பதல்லவா அம்மாவின் ஆசை. அப்பாவும் என்னை சீமைக்கு அனுப்பி மேல் படிப்பு படித்துவிட்டு வர சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே. உலகம் முழுவதும் சுற்றிவிட்டு வர எனக்கென்று பேங்கில் ரூபாய் சேமித்து வைத்திருக்கிறாரே. பூ பிரதர்ஷனம் செய்வதை விட்டுவிட்டு கிரி பிரதர்ஷனம் செய்து கொண்டு இந்த ஊரிலேயே இருக்க தீர்மானித்து விட்டேனே. என்ன தீர்மானித்து விட்டேனா? எல்லாம் நானே முடிவு கட்டி விட்டேனா? இது என்ன வேடிக்கை! நான் அறிவதற்கு முன்னமே என் மனசு ஒன்றை தீர்மானித்து விடுகிறதே. அப்பா சிரிக்க மாட்டாரா? சீமை பிரயாணத்துக்கு முற்கூடாக பியானோ என்ன, பால்ரூம் டான்ஸ் என்ன, எவ்வளவோ கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே. என்ன மனசு இது? அந்த டான்ஸ் இப்பொழுது எனக்கு வெறும் நரிக்கூத்தாக தோன்றுகிறது. இந்த பஜனையில் இவர்கள் குதிப்பது ராசக்கிரீடையாக படுகிறது. முன்பு பஜனையில் இவர்கள் குதிப்பு காட்டு மிராண்டிகளின் பேயாட்டம் என்று கருதினேன். இப்பொழுது அதுவே பக்தியின் ரசம் என்று வாதாடுகிறேன். அங்கே சங்கீதத்துக்கு ஏற்ப கொடி போல் அசைந்து தாளம் தப்பாமல் அடி வைத்து ஆடுவது எவ்வளவு இனிமை என்று மெய்மறந்த நான் இப்பொழுது அதை சாரமற்ற அசைவு என்று தள்ளிவிட்டேன். மாயா இப்படியே யோசித்து கொண்டு படுத்திருந்தாள். ஒரு சமயம் தன்னுடைய பெற்றோர்கள் இச்சம்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகம் அவள் மனத்திலே உதித்த மாத்திரத்தில் இதுவரை அவள் அனுபவித்திராத ஒரு கிளி உணர்ச்சி அவளை உலுக்கியது. தன்னுடைய இருதயத்தை யாரோ பிசைந்து விடுவது போல் தோன்றிற்று அவளுக்கு. கிருஷ்ணாராவை நான் மறந்துவிட வேண்டியிருக்குமோ? அப்பாவின் பழக்க வழக்கங்கள் என்ன? மேல்நாட்டு பாணியிலேயே தோய்ந்து ஊறி வந்தவர் அல்லவா அவர். நான் பட்டிக்காட்டிலே இருக்க அவர் சம்மதிப்பாரா? அதனால் என்ன? கிருஷ்ணாராவை நம்முடன் நகர வாழ்க்கைக்கு இழுத்துச் சென்று விட்டால் போகிறது. அவர் வருவாரா? இந்த ஊர்க்காரர்களுக்கே ஊர் அபிமானம் அதிகம் போலிருக்கிறதே. அவள் சிந்தனைகள் இப்படியும் அப்படியும் புரண்டன. அதனால் அவளுக்கு வேதனையே அதிகரித்தது. தன் நிலையை நினைத்து தானே பச்சாதாபப்பட்டு கொண்டாள் அவள். ஒருவரிடம் அன்பு தோன்றிவிட்டால் அதை பின்னால் மாற்றிக்கொண்டு விட முடியுமா என்ற கேள்வி அடிக்கடி அவள் மனத்தில் தலை தூக்கியது. மாயா தான் கேட்டவரம்பாளையத்துக்கு வந்ததிலிருந்து இன்று வரை யோசித்து பார்த்து கொண்டே வந்தாள். வரும்போது அவள் இந்த ஊரை பற்றி ஒன்றும் விசேஷமாக எண்ணவில்லை. அவள் மனத்தை கவர்ந்ததெல்லாம் இயற்கையின் அழகுதான். எத்தனை தடவை அவள் மனம் சலித்து ஊருக்கு திரும்பிவிட வேண்டும் என்று நினைத்தாள். அந்த ஒவ்வொரு தடவையும் இயற்கையின் எழிலன்றோ அவளை இழுத்து அங்கேயே நிலைக்கச் செய்தது. இப்பொழுது அவளுக்கு அந்த இயற்கையே மறந்துவிட்டது. கிருஷ்ணாராவின் முகம் ஒன்றுதான் கண்முன்னே வந்து நின்றது. தன்னைத்தானே ஆராய தலைப்பட்டதும் மாயாவுக்கு ருக்மிணியின் நினைவு வந்தது. பாவம், அவள் மனம் என்ன பாடுபட்டதோ, இப்பொழுதும் படுகிறதோ. மலைக்கோவிலை சுற்றினாளே, அது ரகசியம் என்று மாதவன் சொன்னான். உள்ளுக்குள் இந்த கவலைதானோ? வாசு மாமா தனக்கு கிட்ட மாட்டாரோ என்ற ஏக்கம்தானோ? கோவிலை சுற்றுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள் போலும். அபலைக்கு ஆண்டவனே துணை. மூர்க்கத்தனமான அப்பாவிடம் சொல்ல முடியவில்லை. தனக்குத்தானே தவித்திருக்கிறாள். கடலாடியில் எந்த இடத்தில் அழுது கொண்டிருக்கிறாளோ. அவள் வருவாள்.
நாளைக்கு கட்டாயம் வருவாள். அவள் தகப்பனார் கலெக்டர் வருகையை காண வராமலாயிருப்பார். ஐயோ ருக்மிணி, உன் மனம் எப்படி அலைகிறதோ. போகட்டும், வாசு மாமா இல்லாவிட்டால் போகட்டும். நீ வேறு ஒருவரையே மணந்து கொள்வதாகவே இருக்கட்டுமே. உன் தங்கமான குணத்திற்கேற்ற கணவன் வாய்க்கக்கூடாதா? நேர்மை என்பதையே கனவிலும் அறியாத ஒரு கணவனுக்கா நீ மாலையிட வேண்டும்? அந்நிய பெண்களை விழித்து பார்ப்பதை தவிர அவன் வேறு வேலை அறியான். உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அதையும் நம்பி நீங்கள் போய்விட்டீர்கள். இங்கே உன் வண்டி கூட மறைந்திருக்காது. அவன் என்னை துரத்தி கொண்டு வந்துவிட்டான். வாசு மாமாவோ மனம் உடைந்து போயிருக்கிறார். அதை கவனிக்க வேண்டாம் என்றுதான் நானும் கண்ணை மூடிக்கொண்டு போகிறேன். பாவம், அவருடைய நண்பர்கள் இருவரும் வாசு மாமாவை தனிமையில் விடாமல் ஏதோ வேலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ராமபத்ர மாமாதான் ஆகட்டும், அந்த மனுஷனை கூப்பிட்டு, என்ன ஐயா விளையாட்டு, முதலில் முகூர்த்தத்தை வைத்துவிட்டு மறுவேலை பாருங்கள் என்று சொல்லக்கூடாதோ? மாயா இவ்வாறெல்லாம் யோசித்து கொண்டு காலம் கழித்தாள். ஒரு விதத்தில் தானும் குற்றவாளி என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் தீவிரமாக பிடித்து கொண்டது. கட்டுப்பெட்டி பட்டிக்காடு என்று நினைத்தோமே, வாசு மாமாவுக்கு பிடித்திருந்தால் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் என்ன? பட்டிக்காட்டில் இருப்பவர்கள் குறைந்து விட்டவர்களா என்ன? குணம்தானே முக்கியம் என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள். வாசுதேவன் தன் அறையில் உட்கார்ந்திருந்தான். ருக்மணியின் நினைவு அவன் மனத்தை விட்டு ஒரு வினாடி கூட அகலவில்லை. ராஜாமணி வாசுதேவனுக்காக ஊரெல்லாம் தேடிவிட்டு அங்கு வந்து சேர்ந்தான். கல்யாணி அம்மாள் வேலை மும்முரத்தில் இருந்தாள். ராஜாமணி, என்னப்பா நீ ஒரு வேலையும் செய்யாமல் இங்கும் அங்கும் அலைகிறாய் என்று கேட்டாள் அந்த அம்மாள். என்ன வேலை செய்வது மாமி? அப்படி கேள் ஒரு கேள்வி. செய்ய வேண்டும் என்றிருந்தால் வேலையா கிடையாது? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். தெருவை சுத்தப்படுத்த சொல். வாழை மரம் முதலியவைகளை கொண்டு வர பையன்கள் வண்டி கட்டி கொண்டு போயிருக்கிறார்கள். அவை வந்தவுடனே தோரணங்கள் கட்ட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நீலகம்பத்து வீட்டு பையன் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக சித்திரம் வரைகிறானாம். அது முடிந்து விட்டதா பார். கண்ணாடி போட்டு வைக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் அதை திறந்து வைக்கப் போகிறார்களாம். ஆகட்டும் மாமி. வாசு எங்கே? அவன் கலெக்டருடன் சேர்ந்து கொண்டு விருந்தாளியாகிவிடப் போகிறானோ? அந்த அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நீயே போய் கேள். ராஜாமணி போய் பார்த்தான். அத்தியாயம் 16. ஸ்வாகதம். அம்பசகித சிவ சாம்ப சதா சிவ ஹர 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 மகாதேவா. வாசுதேவன் மனமில்லாமல் எழுந்து சென்றான். கலெக்டர் ராகவேந்திர ராவ் தம்பதிகளை அவன் தன் சொந்த ஊராகிய கேட்டவரம்பாளையத்திற்கு அழைத்திருந்தான். அவ்வூரை பற்றியும் அங்கு நடக்கும் விமர்சையான பஜனையை பற்றியும் வானளாவ புகழ்ந்திருந்தான். அவர்களை கூட்டி வந்து எல்லாவற்றையும் காண்பித்து பெருமை அடைய வேண்டும் என்று அவனுக்கு அப்பொழுது மிகவும் அவா இருந்தது. மேலும் ருக்மிணியையும் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தான். ஆனால் அவன் நினைத்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. ஊருக்கு வந்தபோது இருந்த மகிழ்ச்சி இப்பொழுதும் மருந்துக்கு கூட அவனிடம் இல்லை. எல்லாவற்றையும் தன்னுள்ளேயே அடக்கி கொண்டு சிரித்த முகத்துடன் அவன் கிளம்பினான். மாயா, நீயும் என்னுடன் வருகிறாயா என்று அவன் கேட்டதும் மாயா துள்ளி குதித்து கொண்டு எழுந்தாள். நொடி பொழுதில் தயாராகி வாசலில் வந்து நின்றாள். அங்கே கிருஷ்ணாராவ் நின்று கொண்டிருந்தான். என்ன வாசு, மாயாவும் வருகிறாளா? நம் சார்பில் எதிர்கொண்டு அழைக்கத்தானே? அல்லது கலெக்டர் பெண் என்ற ஹோதாவில் பவனி வர வேண்டும் என்ற ஆசையோ? முதல் சமாச்சாரமாக இருந்தால் பெண்கள் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. இரண்டாவது காரணமாக இருந்தால் அதெல்லாம் நடக்காது என்று சொல் என்று வாசுதேவனிடம் கூறுவது போல் மாயாவின் வாயை கிண்டினான் கிருஷ்ணாராவ். மாமா, உங்கள் நண்பரையே கூட்டிக் கொண்டு போங்கள். நான் வரவில்லை. இவர் 1000 சொன்னாலும் நான் கலெக்டர் பெண்தான் என்று மாயா படபடவென்று சொன்னாள். கிருஷ்ணாராவ் வாசல் படிக்கட்டுகளை ஏறி மாயாவின் அருகில் வந்தான். அப்படியானால் மாயா, நான் உன் நண்பன் அல்லவா என்று அவன் அதிகாரத்துடன் கேட்டான். மாயா பதில் சொல்லவில்லை. தன் கண் வீச்சிலே அவனை சிக்க வைத்து ஆட்டிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். வாடா கிருஷ்ணா, அவர்களுக்கு வழி தெரியாது, நேரமாகிறது என்று வாசுதேவன் துரிதப்படுத்தவே கிருஷ்ணாராவ் போய்விட்டான். அவன் அதரங்களிலே ஒரு குறும்பு புன்னகை தவழ்ந்தது. கண்களிலே மகிழ்ச்சி மிளிர்ந்தது. இருந்தாலும் மாயாவிடம் அளவுக்கு மீறி பேசிவிட்டோமோ என்று மட்டும் நினைத்தான். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள நேரமில்லை. கார் கிளம்பிவிட்டது. மாயா உள்ளே ஓடிவிட்டாள். கிருஷ்ணாராவ் கூறினதில் அவளுக்கு ஒருவித கோபமும் இல்லை.
அவன் நான் உன் நண்பன் அல்லவா என்று கேட்டது அவளை நாணத்தில் ஆழ்த்தியது. அவள் காதில் அவன் கேள்வி வேறு விதமாக ஒலித்து கொண்டிருந்தது. நான் உன் அன்பன் அல்லவா என்று. ஆம், என் அன்பர்தான் நீங்கள் என்று அவள் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டாள். அன்று தன் பெற்றோர் வந்தால் கிருஷ்ணாராவை பற்றி என்ன நினைப்பார்கள்? தான் முன்பு அவனை கடுவம்போனே என்று அழைத்தது ஞாபகம் வந்தது. அவர்களுக்கும் அப்படித்தானே தோன்றும். மாயாவின் முகம் வாடியது. ஊரில் எல்லோரும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டு இருந்தனர். மாயா மட்டும் வேலை இல்லாமல் இருந்தாள். தன் சிந்தனைகளோடு தனியே உட்கார்ந்திருந்தாள் அவள். மாயா பஜனை கொட்டடியில் உட்கார்ந்திருந்தாள். சிறு பெண்ணாகிய மாயாவுக்கு பக்தி தோன்றிச் சென்றால் அதற்கு காரணம் இல்லாமலா போய்விடும்? கிருஷ்ணாராவை தன் பெற்றோர்கள் தனக்கு வரனாக தேர்ந்தெடுக்க சம்மதிக்க மாட்டார்கள் என்றே அவள் நினைத்தாள். பெற்றோரின் மனத்தை மாற்ற ஈசனே வல்லவன் என்று நம்பியவளாய் அவளும் தியானத்தில் இறங்கினாள். சீதாபதே தாசரதே தசரத நந்தன தயானிதே என்ற பஜனை கோஷியுடன் ஒன்றி அவள் பாடிக்கொண்டிருந்தாள். அன்று பூஜையே மற்ற தினங்களை காட்டிலும் வெகு விமர்சையாக நடப்பது போல் அவளுக்கு தோன்றிற்று. ஒவ்வொரு நாமத்தையும் கவனித்து கேட்டாள் அவள். தீபார்த்தனை சமயம் மல்லிகாவும் லலிதாவும் அவளுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். பிறகு வழக்கம் போல சாப்பிட்டுவிட்டு அவர்கள் மூவரும் தத்தம் இல்லங்களை அடைந்தனர். என்னை யாருமா இன்னும் வரவில்லை என்று மாயா கேட்டாள். அம்மாவை பார்க்க வேண்டுமென்று குழந்தைக்கு எண்ணம் வந்து விட்டதா என்று கல்யாணி அம்மாள் அவளை கேலி செய்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் எல்லோரும் இவ்வளவு ஏற்பாடு செய்கிறீர்களே, அவர்கள் இன்னமும் வரவில்லையே என்றுதான் கேட்டேன் என்று மிடுக்காக கூறிவிட்டு அவள் தன் அறைக்கு சென்றாள். வாசுதேவன் காரும் ராகவேந்திர ராவ் காரும் கண்ணில் தென்பட்டதுமே எல்லோரும் உஷாரானார்கள். ஊர் நாதஸ்வரக்காரன் கண்ணம் வெடிக்க ஊத ஆரம்பித்து விட்டான். ஒரு பெரியவர் பூர்ண கலசம் ஒன்றை ஏந்தி தயாராக நின்றார். ராமபத்ர ஐயங்கார், வெங்கடரமணராவ், வீரராகவையா, ராமகிருஷ்ணய்யர் முதலிய ஊர் பெரியோர்கள் எல்லோரும் அங்கே கூடியிருந்தனர். சின்ன உடையார் என்பவரும் அங்கே கலெக்டரை அழைக்க வந்திருந்தார். கார் அருகே வந்தது. கலெக்டர் கீழே இறங்கினார். சாஸ்திரோக்தமாக பூரண கலசம் கொடுத்து மங்கள வாத்தியத்துடன் கலெக்டர் தம்பதிகளை ஊர்வலமாக ஊருக்குள் அழைத்து சென்றனர். மேள ஓசை அருகே நெருங்கினதும் ஊர் ஜனங்கள் அனைவரும் ரோட்டின் இருமருங்கும் நின்று கொண்டனர். ஜெய கோஷங்களிடையே கலெக்டர் முதலியோர் அக்ரஹார தெருக்குள் நுழைந்தார்கள். எல்லா பெண்களும் குழந்தைகளும் வீட்டு திண்ணைகளில் கூடிவிட்டனர். மாயா இன்னும் எழுந்திருக்காததை கவனித்த கல்யாணி அம்மாள் வந்து அவளை எழுப்பினாள். மாயா எழுந்து வெளியே வந்தாள். கொஞ்ச நேரம் அவளுடைய பெற்றோர்கள் வாசல் திண்ணையில் ஊராருடன் பேசி கொண்டிருந்தார்கள். ஊருக்கு பெரியவரான வீரராகவையா கலெக்டரை வரவேற்று பேசினார். வாசு எனக்கு நப்பாசையை காட்டினான். உங்கள் ராமரை காண வேண்டும் என்று ஓடி வந்தேன். நீங்களோ இப்பொழுது என்னிடம் பேராசையை கிளப்பிவிட்டீர்கள். மனிதன் யாதொரு தூண்டுதலும் இல்லாமலேயே வரம் கேட்டபடி இருப்பான். உங்கள் சக்தி வாய்ந்த பெருமாளின் கிருபை அனைத்தும் எனக்கே தாராளமாக கொடுத்து விட்டீர்கள். இது உங்களது பெருந்தன்மையை காட்டுகிறது. நான் இன்று இவ்வூருக்கு வந்து தன்யனானேன். பிறகு கூட்டம் கலைந்தது. வாசுதேவன் மாயாவின் பெற்றோர்களை உள்ளே அழைத்து சென்றான். கல்யாணி அம்மாள் விருந்தாளிகளை உபசரிப்பதில் முனைந்தாள். ராஜாமணியும் தன்னால் இயன்றதை செய்ய அங்கே வந்தான். வாசு, சாப்பாடு என்று கல்யாணி அம்மாள் கேட்டாள். எல்லாம் ஆகிவிட்டதம்மா, இப்பொழுது ஒன்றும் வேண்டாம், உட்காருங்கள். சற்று நேரம் எல்லோரும் வேடிக்கையாக பேசி கொண்டிருப்போம் என்று சீதாபாய் கூறிவிட்டாள். ஆகையால் கல்யாணி அம்மாளும் அங்கேயே உட்கார்ந்து அவர்களுடன் பேசி கொண்டிருந்தாள். மாயா பேசாமல் வீற்றிருந்தாள். ஓரிடம் காலியாகவே தென்பட்டது அவளுக்கு. கிருஷ்ணாராவ் இல்லாத அந்த சமூகத்தில் நமக்கு என்ன பேச்சு என்பது போல் இருந்தது அவளது மௌனம். நீங்கள் வெகு சீக்கிரம் வந்துவிடுவீர்கள் என்று நினைத்தோம். அதனால் சில காரியங்கள் ஏற்பாடு செய்தோம். சற்று இளைப்பாருங்கள், பிறகு முடிந்தால் நடத்துவோம் என்று கூறிவிட்டு கல்யாணி அம்மாள் எழுந்தாள். அது என்ன வேலை வைத்து விட்டீர்கள் என்று ராகவேந்திர ராவ் மிகவும் பயந்து விட்டவர் போல் பாசாங்கு செய்து கேட்டார். எங்கள் ஊருக்கு கலெக்டர் விஜயம் என்றால் சாமானியமா? என்ன வாசு, நீ இங்கே இருந்தும் கூட இந்த மாதிரி கலாட்டாவா என்று அவர் சுதந்திரத்துடன் கடிந்து கொண்டார். அவர்கள் திருப்திக்கு ஏதோ செய்துவிட்டு போகிறார்கள், உங்களுக்கு என்ன அதை பற்றி என்று அவன் கூறினான். அப்படியானால் சரியப்பா, நான் ஒன்றும் சொல்லவில்லை என்று கூறிவிட்டு அவர் மாடிக்கு சென்றார் இளைப்பார. ராமபத்ர ஐயங்காரும் அவருடன் சென்று வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார். உங்கள் வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை. இந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் ரிட்டையர் ஆனால் இப்படித்தான் ஒரு கிராமத்தில் வீடு கட்டி கொண்டு இருக்க விரும்புகிறேன்.
இந்த ஊருக்கே வந்து விடுங்களேன் என்று அழைத்தார் ராமபத்ர ஐயங்கார். இதன் சுற்று வட்டாரத்தை பார்த்தால் இப்பொழுதே இங்கு இருந்து விடலாம் போல் இருக்கிறது. உண்மையாக சொல்கிறேனே. ஆனால் என் பெண் மாயாவுக்கு சரிப்படாதே. ஒரு நாள் கூட டென்னிஸ் இல்லாமல் இருக்க மாட்டாள். வாரத்தில் 4 நாட்கள் இங்கிலீஷ் படம் பார்த்தாக வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை சென்னைக்கு போய்விட்டு வர வேண்டும். மாயாவியா சொல்கிறீர்கள்? அவள் இந்த ஊரில் 4-5 நாட்களாக இருக்கிறாளே. எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறாள். குழந்தைகளுக்கு என்ன சார்? எந்த இடத்தில் எந்த இன்பம் கிடைத்தாலும் அதை மனமாற அனுபவிப்பார்கள். மாயா அடுத்த அறையிலிருந்து அப்பாவின் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பாவுக்கு நன்றாக வேண்டும். எனக்கு என்ன ரசிகத்தன்மையே கிடையாதா? அப்பா ஏன் என்னை மிகவும் மட்டப்படுத்துகிறார் என்று முணுமுணுத்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். தன் பெண் எப்பொழுதும் போல் குதித்து விளையாடி கத்தி ஆர்ப்பரிக்காமல் அமைதியாய் இருந்த இடத்திலேயே இருந்தது சீதாபாய்க்கு வியப்பாக இருந்தது. அத்துடன் இல்லாமல் அவள் எங்கோ நினைவாக இருப்பதைக் கண்டு ஒரு சமயம் அவள் கோபமுற்று இருக்கிறாளோ என்று கூட அவள் சம்சயித்தாள். ஆகையால் கல்யாணி அம்மாள் ஏதோ வேலையாக அப்பால் சென்ற பிறகு அவள் தன் பெண்ணிடம் பேச்சு கொடுத்தாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.